பீட்டே ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு ஏதோ சொன்னா என் பிளட் சூடாகுது என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பேக்கே வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் green ஆகுது come on baby let's go on the bullet அந்த வேலை படிக்கலாம் duet come on baby let's go on the bullet அந்த வேலை படிக்கலாம் duet போகும்போது ஸ்கூல் பலகனுக்கெல்லாம் ஒரு குப்பை வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம் மாட்டி போது ஹெட்பைட்டோட போலாம் let's go on the bullet on the way of படிக்கலாம் Twitter come on baby let's go on the bullet on the way of படிக்கலாம் Twitter பாடி எக்ஸ்ட்ரா வீல போடலாம் என் ஒப்பி இதன் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் போய் ஒரு அம்பலத்து போட்டு நம்ம தின்னலாம் இது வேற மாதிரி baby let's go on the bullet on the bill of படிக்கலாம் Twitter come on baby let's go on the bullet on the bill of படிக்கலாம் Twitter ஹாய் வணக்கம் என்ன பேர் உங்களோட விஜயகுமார் ஓகே இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் பர்த்டே எத்தனையாவது 70வது பிறந்த நாள் ஓகே முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே உங்களுடைய 70வது பிறந்த தினத்தை வந்து இங்கே நீங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க இதுக்கு மேலும் சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்க உங்கள்கிட்ட எங்களை அனுப்பியிருக்கிறாங்க இன்றைக்கு சரி யாருன்ட்டு கெஸ் பண்ணுங்க பாப்பா உசாந்தினி எப்படி தெரியும் அப்படி தெரியும் என்னட்டு தெரியுமா தானே யோசிச்சு பார்த்தீங்களா இல்லை அப்படி இல்லை அவங்க இல்லை இல்லை சரி முதலாவது நாங்கள் யாருன்னு தெரியுமா என்னண்டு அதிகமாக வந்திருக்கிறோமா சரி நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம் அவள் மறக்கல எங்களை சரி ஆனால் நீங்கள் சொன்னவங்க இந்த முறை அனுப்பல அவை இல்லை உசாந்தினி அந்த பேர்லேருந்து வேற இல்லை எங்கேருந்து வந்திருக்கா இங்கே ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கு இல்லையா ஏ ஸ்ரீலங்காலேருந்து வேற இல்லையா
அவ்வளவு உறவுகள் இல்லையா? ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வெளிநாடு. எத்தனை பிள்ளைகள் ஐயாக்கு? 3 பேர். எல்லாரும் வெளிநாடா? பிள்ளைகள் மட்டும்தான் அனுப்புவாங்கன்னு இல்லையே. உங்களோட சகோதரங்கள் அனுப்பி இருக்கலாம். சகோதரங்களும் ஸ்ரீலங்காவில் இல்லை. சரி, அம்மாவோட சகோதரங்கள் அனுப்பி இருக்கலாம். இங்கே மிக்கி சொல்கிறாங்க தான் அனுப்பி இருக்கிறேன்னு. யார்ட்டு தெரியுது அவங்கள? யார மாதிரி இருக்கு? மகனை மாதிரி இருக்கா? மகனே வந்திருக்கிறாரு டவுட்டா இருக்கா? இல்லை, வண்டி எப்படி இருக்கா? சரி, ஓகே. ஆனால் அவங்க இல்லை. வேற யாரு? சரி, முதலாவதாக நாங்கள் வெறுங்கையோட வச்சு நிறைய நேரம் கதைச்சிட்டு இருக்கிறோம். முதலாவதாக உங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் தான் முதலாவதாக வந்திருக்குது. ஆனால் அதை மிக்கி வச்சிருக்கிறாங்க. வாங்கங்க பாப்போம். மகனண்டு வேற சொல்லிட்டீங்க, பாப்போம் தர்றாங்களாண்டு. சரி, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்டா இருக்குமா அதுக்குள்ள? போஜா இருக்குமா? மினைக்கட்டு போஜா அனுப்புறாங்களா? ஒரே ஒரு கிஃப்ட் இல்லையே. ஏதாவது பெருமதியா இருக்க நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா. காசு வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு வாட்சை தான் நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆனா நிறைய காசு வந்திருக்கு. சரி, எண்ணுவாமா எவ்வளோ இருக்குண்டு? என்னங்க ஏன் கஷ்டமா இருக்கா? ஆ, 70,000 ரூபா இருக்குது. சரி, மிக்கிக்கும் கொஞ்சம் கொடுப்போமா? என்ன எல்லாத்தையும் கொடுக்குறீங்க? சரி, கொடுத்த கை போல தான் இருக்குது பார்க்க. சரி, இன்றைக்கு வந்து உங்களுடைய 70வது பிறந்த நாள் என்று சொல்லி உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி 70,000 ரூபா காசு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் ஒரே கிஃப்ட் கொண்டு வந்தோம், அதையும் தந்திட்டோம். யாருன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்கணுமே. உசாந்தினி யாரு? மகள். பாப்பான்றது அவங்களும் மகள் தான், வேறு வேறு ஆக்கள் இல்லை. ஆனால் ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் குமுதினின்னு சொல்கிறீங்களா? இல்லை, 2 பேரும் தானா? இல்லை, ஒருத்தங்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்கு. இந்த கிஃப்ட் வந்து ஒருத்தங்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்கு. உஷாந்தினி தானா? இல்லை. இப்போ இவங்க மிக்கியெல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் பிள்ளையா சொன்னால் இப்போ கூட்டி கொண்டு வந்து வச்சு டான்ஸ் ஆட போகிறாங்களே. அது கவனமாக யோசிச்சு சொல்லுங்க. சரி, 3 பிள்ளைகள், 2 பேர் தானே சொல்கிறீங்க. மெட்டது யாரு? கஜேந்திரன் முதல் வந்துட்டுது. சரி, பிள்ளைகளிட்ட இருந்தால் வேற ஒன்று பண்ணி இல்லையே. வேறு யாராவது? இங்கே அம்மாட நிறைய சகோதரங்களும் வெளிநாடாக்குமா? அப்படி இல்லையா? சரி, அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியாண்டெல்லாம் சொல்லலாம். அது கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பாப்போம். யாரன் கண்டுபிடிப்பீங்கள் போல தான் இருக்குது. ஸ்ரீலங்கா இல்லை, இல்லை, நான் உள்ளதை சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. மலேசியாவில் யார் இருக்கிற? யார் இருக்கிற மலேசியாவில்? தங்கச்சின்ற மகளாக்கள் இருக்கிறாங்க. இல்லை. வேறு பொம்பளை பிள்ளைகள்லாம் கட்டாயம் செய்திருப்போம். அப்படியே. சரி, பொம்பளை பிள்ளைகள்னா 2 பேர் தானே. அதில் யாரு? இல்லை. இல்லை. ஐயா சொல்லட்டும் பாப்போம். யோசிக்கிறேன். நாங்கள் இல்லையான்னு குழப்புவோம், ஆனால் நீங்கள் சரியாக சொல்லணும். இல்லை. அப்ப யாரு? உலகில்ல. இல்லாட்டி மகள் ரேணுஷா. இல்லை. வேற பேட்ட நிறைய பேட்ட பேரெல்லாம் போட்டு வந்திருக்கு.
என்ன இப்படி அதிர்ச்சியில் நிற்கிறீங்களே? வேறு யாக்கள் பிள்ளைகளை தவிர வேறு யாக்கள் அனுப்பியிருக்கலாம் தானே? என்ன பேர்? இல்லை. ரேணுஷா இல்லை. சரி ஐயா சொல்லட்டும். இவ்வளவு மினைக்கட்டை அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த 70வது பிறந்த நாளை தாங்கள் பக்கத்தில் இல்லாட்டியும் தாங்கள் அனுப்பி சிறப்பிக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அவங்க. அதாவது சொல்ல வரீங்க உஷா ஃபேமிலி அண்டு இல்லை. என்ன வீடியோ எடுக்க டென்ஷன் ஆகி ஞாபகத்தில் வேற இல்லையோ? அவன் பேர் அல்லது 3 பேரில் ஒரு ஆள் தான். குமுதினி ஃபேமிலி. ஃபேமிலியாண்டா யார் பேரை பார்ப்போம்? ம் 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 சரி, அம்மா தான் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, என்ன சொல்கிறது, நிறைய நேரம் வீடியோ வந்துட்டுது, நாங்களே சொல்லிடுறோம். ராஜ்குமார், குமுதினி மகள் மருமகன், அடுத்து வந்து சுஜீவன், சாருஜன், ஷெனா, 3 பேர பிள்ளைகளும் மகள் மருமகன் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. இதை விட உங்களுக்கு இன்னும் கிஃப்ட்டு கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? 20ஆம் ஆண்டில் அன்னைக்கு இல்லை பேரப்பிள்ளைதான் அந்த எனக்கு அனுப்பியதுக்கு நன்றி. சரி, எப்படி சந்தோஷப்படுறீங்களா? பேரப்பிள்ளைகள் அங்கே இருந்தாலும் உங்களை நினைச்சு அனுப்பினதுக்கு சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே, நன்றி. சரி, இதோட சேர்த்து முதல் கிஃப்ட் யார் அனுப்பினான்னு சொல்லிட்டோம். இதோட சேர்த்து உங்களுக்காக இன்னும் ஒரு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. சரி, இது யாராக இருக்கும்? உஷாந்தினி. ஏன் அப்படிடாக்க அவங்கள சொல்கிறீங்க? சரி, முதல்ல அவங்க தந்தபடியாக இப்போ இவங்கள்ட்ட நினைக்கிறீங்களா? சரி, உங்களோட இந்த 70வது வயசில் நீங்கள் மேலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உஷாந்தினின்ற பேரில் இருந்து இது வேற இல்லை. ரேணுஷா அவங்க யாரு? பேத்தி இல்லை. சரி, உங்களுக்காக என்ன முறை கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு பாப்போம். இன்னும் நிறைய பேரமாக கொண்டு வராங்க. என்னவா இருக்கு தெரியாதா? சொல்லுங்க, என்னண்டு? சாப்பாடு இல்லை. வித்தியாசமான முறையில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. என்னவா இருக்கு முள்ளுக்குள்ள? தெரியல. சரி, கொடுங்க பாப்போம். இல்லைங்கள, அதுக்குள்ளேயும் காசா இருக்கு. சரி, எடுங்க பாப்போம். பெட்டி நிறைய காசு வந்திருக்கு போல. இந்த ஒரே காசு மேலே முதல்ல வந்ததா காசு? என்ன எடுங்க வெளியில் பார்ப்போம் காசு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி, அதுக்குள்ள ஒன்றும் இல்லையா? நீ ஒத்தான் வந்திருக்கு. சரி, பாப்போம் விளையாண்ட என்னங்க பாப்போம். 70,000 ரூபா வந்திருக்கு. அப்போ இதுலேயும் வந்து உங்களோட இன்றைக்கு 70வது பிறந்த நாள்னு சொல்லி 70,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய காசு சேர்ந்துருக்கா? ஓ, நான் ஒரு விடபோதுன்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். சரி, யாரா இருக்கும்? குமுதினியா? அது முதல் அனுப்பியாச்சு. உஷாந்தினி ஃபேமிலி. சரி, பார்ப்போம். என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே, சரி, இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. ஆனால் அதை தந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க யாருன்னு சொல்லி. இப்போ நீங்கள் யார் அனுப்பியிருப்பினமென்ட்டு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லுங்கள் பாப்போம். ஓ,
சாந்தினி இல்லையே, அதில் வேறு பேர் போட்டு வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே தாத்தான்னு போட்டு வந்திருக்கு. ரேணுஷா மட்டும்தானா? எல்லாரும் சேர்ந்து அனுப்பிடுவிடமெண்டு. சரி, நிறைய குழப்பிட்டோம். அப்போ நாங்கள் நிறைய குழப்பம் இல்லை. இப்போ வந்து சரி கேட்க கொடுங்க. ஹாப்பி பர்த்டே தாத்தாண்டு போட்டு உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. வாங்குங்க. சரி, இப்போ நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக கேக் கட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் யார் யாருன்னு பேரை சொல்கிறேன். ஓகே, இல்லை அது இல்லை. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தாத்தா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, ஓகே ஓகே ஐயா. உங்களுக்காக ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டும் மற்றது வந்து ஒரு வித்தியாசமாக உங்களுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே உங்களுடைய ஃபோன், அதாவது வந்து சில உங்களோட திங்ஸுகள் வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து 70,000 ரூபா காசும் ரமேஷ் உஷா குடும்பம் மகள் பிரான்ஸ்லேருந்து பேரப்பிள்ளைகள் ரேணுஷா, ரூபிஷா, ரெஸ்டின், ரீலா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, எப்படி ஹாப்பியாக எல்லாம் வஞ்சகம் இல்லாமல் 3 பிள்ளைகள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. எப்படி ஹாப்பியா? எப்படி மறப்பீங்களா இந்த பிறந்த நாள்? இல்லை. சரி, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஓகே, நன்றி.
சங்கதி ஒரு கை கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா